வெல்கம் டு மைத்திலிஸ் கிச்சன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு ஐட்டம் சொல்லி காமிக்க போகிறேன். அதுக்கு பேர் புளிக்கீரை. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னா, கீரை ஒரு கட்டு. இங்கே எங்களுக்கு இந்த பாலக் தான் கிடைக்கும். அதை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, சிறுகீரை எதில் வேணாலும் பண்ணலாம். எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதில் பண்ணலாம். இது பாலக்கு, இதுக்கு பேர். இந்த கீரையிலையும் நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம். இதை ஒரு கட்டு நல்லா ஆஞ்சு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட்லாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த புளியில்லா குழம்பு வீடியோவுக்கு கூட இந்த புளிக்கீரை தொட்டுண்டு சாப்பிட்லாம். இது ஒரு புது ஐட்டம் தான். நீங்கள் எல்லோரும் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கீரையை நல்லா அலம்பி வேக வச்சுக்கணும். இந்த கீரையை நல்லா தண்ணி விட்டுட்டேன். இது இந்த கீரையை நல்லா தண்ணி விட்டு அலம்பியிருக்கேன். இந்த கேஸ் அடுப்பை மூட்டி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கீரையை அலம்பி அதில் போடணும். கீரை அலம்பி போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க வேகிறதுக்கு. கொஞ்சம் இதில் உப்பும் மஞ்சப்பொடியும் போடணும். இந்த கீரையில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நான் அதுக்கப்புறம் தாளிக்கிறத பற்றி சொல்கிறேன். இங்கே பாருங்க, இந்த கீரை நல்லா வெந்து நான் அதை நல்லா மத்தில் மசிச்சு வச்சுட்டுருக்கேன். இது மாதிரி நீங்கள் மசிச்சு வச்சுக்கலாம், பிளெண்டர்லேயும் மசிச்சுக்கலாம். இது இப்படி நல்லா மசியணும். அடுத்தது நம்ம தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாய் சூடான உடனே அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடான உடனே நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற கடுகு ஒரு ஸ்பூன் போடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுத்து. இனிமேல் ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவக்கட்டும் கொஞ்சம். உளுத்தம்பருப்பு சிவந்த உடனே கருவேப்பிலையை போடலாம். போட்டுட்டு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, விதையெல்லாம் போட்டேன்னா கூட உங்களுக்கு காரம் பழம் அது இறங்கும்.
எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான வதக்கிறதுக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு இது வதங்கிடுது. இப்போ நீங்கள் மசிச்சு வச்சுருக்கிற கீரையை இதில் போடுங்க. கீரையை போட்டு இந்த கீரையிலையும் அந்த மசிச்சு வச்சதை போடலாம், எப்படி வேணால். இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் விடுங்க. விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த புளி தண்ணி விட்டதுனால உப்பும் ஏற்கனவே போட்டிருக்கோம், கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வரணும். இந்த பாருங்க, கீரை இப்போ நல்லா கொதி வந்துடுது. இதில் உள்ள காரம் எல்லாம் இறங்கியிருக்கும். இதில் நல்ல வாசனையும் இருக்குது. இப்போ நீங்கள் இவ்வளோ தண்ணியாக வேணும்னா இதை பிசிஞ்சக வச்சுக்கோங்க. அப்படி கெட்டியாகணும்னா நான் கொஞ்சம் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் இதில் கொட்டி கலரலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இது கெட்டி ஆகிடும். ஊருக்கு தொட்டுக்கிறதுக்கும் பிசிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது 5 நிமிஷத்தில் இது கெட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது நல்ல கெட்டி ஆகிட்டு வருது. இது கெட்டி ஆகிடுது. இப்போ நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். ஆற நல்ல கெட்டி ஆகிடும். நீங்கள் மோருக்கும் பிசிஞ்சுக்கலாம், பிசிஞ்சுட்டு சாப்பிட்லாம், தயிர் சாத்துக்கும் தொட்டுக்கலாம். நல்ல வாசனையாக நல்லா இருக்கு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. நீங்கள் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃபேஸ்புக்கில் போய் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் போவேல, அங்கே போனால் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் என்ன கமெண்ட் உண்டோ அது போடுங்க. எனி மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் போடலாம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.